இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த நடிகர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருக்கு பிஜேபி ஒரு அஜெண்டா கிளியரா கொடுத்துருக்கு. ஸ்ட்ரெயிட்டா நான் சொல்றேன், நான் இதை சார்ஜஸாவே சொல்றேன். புரியுறவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க விட்டுருங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ரொம்ப சிம்பிளான லாஜிக். இவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. கூர்ந்து கவனிக்கின்ற அரசியல் தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர் வாக்குகளும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்து வருகிறது. ஏன்னு சொன்னா, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கு என்று ஒரு குணம் உண்டு. இந்த இடத்தில் எல்லா மதத்துக்கும் இடம் உண்டு, இங்க யாரையும் வேணாம்னு சொல்ல மாட்டோம். ஆனா இந்த வாக்குகள் பலமாக இருக்கின்ற காரணத்திலேயே இதை பிரிப்பதற்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சகோதரர் மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாம் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொள்ளுகிறது அப்படிங்கிற ஒரு பொய்யை பரப்புகின்ற வேளையும், கிறிஸ்துவர்கள் எல்லாருக்கும் ஒரு எதிரான மனநிலை இருப்பதாக ராகுல் காந்தி ஏதோ வராததுனால கன்னியாகுமரியில் போய் மீனவர்களுக்கெல்லாம் ஒரு திட்டத்தை அறிவிச்சு கிறிஸ்துவர்கள்லாம் ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிற மாதிரியும் அந்த வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரிக்கின்ற ஒரு சூழ்ச்சியை விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை.